முட்டை தக்க 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 தக்கன்னு மின்னுது மசாலாவில். முட்டை மசாலாவோட இருக்கும்போது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது மனமே. வைங்க, சமைச்சிட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. மிட்டாய் மிட்டாய் கோழி மிட்டாய். ஹாய் காய்ஸ், வெல்கம் டு வெல்புட்டு பாயம் சம்பத் சிவகண்ணன் கேரளா ஸ்டைலில் முழு முட்டை வறுவல். சம்பத்கான் சொல்லுங்க ஜி, ஒரே நேரத்தில் எத்தனை முட்டை வரைக்கும் சாப்பிடுவீங்க? இங்கே இருக்கிற அத்தனை முட்டையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்ருவேன். அப்படியா? ஃபஸ்ட்டு முட்டை, செகண்ட் முட்டை, எல்லா முட்டையும் எனக்கு தான். அதனால் பார்த்து வைங்க. எனக்கு என்ன டேமேஜ் ஆனாலும் நான் பொறுத்துப்பேன். ஆனால் இங்கே இருக்கிற எந்த முட்டைக்கும் ஒரு டேமேஜ் கூட ஆகக்கூடாது. உன் உடம்பு தாங்கம்மா, தாங்க பிராமி பிராமி பிராமி. முட்டை வேகும் போதே உரிக்கிறதுக்கு நல்லா வரணும் அப்படின்ட்டு நம்ம கல் உப்பு போடுவோம். இன்னொரு டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன். வெங்காய தோல் இருக்கு இல்லையா, அதுவும் கூட சேர்த்து வேக வச்சிங்கன்னா முட்டை உரிக்கிறதுக்கு நல்லா வரும். வெங்காயம் உரிச்ச தோலை அப்படியே போட்டுக்கலாம். தோட்டத்தில் சமைக்கும்போது இப்படி ஜாலியாக உட்காந்துட்டு கோழி ரெக்கையில் காது கொடையிறது ஒரு தனி சுகமாப்பா. ஆடாடாடாடா, என்ன சுகம். சம்பத்கான் என்ன பண்ணுறீங்க? ஆஹா, காது குடைச்சிட்டு இருக்கிறேன். முட்டையோட கலர் பாருங்க, இந்த மாதிரி மாறிடுச்சுன்னு. முட்டை வெந்துருச்சு, அப்படியே இறக்கிடுவோம். சம்பத்கான் இறக்குங்க. என்ன சாதா கோழி நாட்டுக்கோழி ஆயிடுச்சு உனக்குது. நல்லா சூடாக இருக்குது முட்டை. அப்படியே ஆறுன தண்ணியில் போட்டோம்னா குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். வெங்காயத்தோல் எல்லாம் போட்டு முட்டையை வேக வச்சோன்னே அப்படியே நாட்டுக்கோழி முட்டை மாதிரி கலர் மாறிடுச்சு தோல் எல்லாமே. முட்டையில் வெங்காயத்தோல் போட்டு வேக வச்சதுனால எந்த அளவுக்கு உரிக்க ஈஸியாக வருது பாருங்க. இந்த முட்டை இருக்குல்ல, சும்மா இது ஒரு 4 தட்டு கட்டிட்டு அப்படியே தண்ணியில் வச்சு அவ்வளோதான், சூப்பராக உரிச்சாச்சு. சம்பத்கான் சொல்லுங்க. இருக்க தொப்பை பெருசாகிட்டே இருக்கு. ஆமாம், தலையில் முடியெல்லாம் முளைச்சிருச்சு. அப்புறம் தொப்பையை மட்டும் சின்னது பண்ணிட்டீங்கன்னா யூத் ஆயிடலாம். ஆமாம், ஷாருக் கானாக மாறிடுவீங்க. ஆமாம், இனிமேல் அப்போ சம்பத்கான்னு சொல்ல மாட்டாங்க, ஷாருக் கான் தான் சொல்லுவாங்க எல்லாரும். அது என்ன உண்மை தான். ஆனால் தொப்பை போட்டு கம்மி பண்ண முடியலையே. ஐயா, பார்த்தீங்களா முட்டை எப்படி உரிக்கணுங்கிறது. இப்போ முட்டை எப்படி சாப்பிடணும்னு பாருங்கள். 1 2 3. எல்லா முட்டையும் லேசாக கீறி மசாலா போடணும். எப்படின்னு பாருங்கள். முட்டை எடுத்து லைட்டாக இந்த மாதிரி, அப்போ தான் அந்த மஞ்சக்கரு வரைக்கும் நம்மளுக்கு மசாலா போகும். சம்பத்கான் சொல்லுங்க. முட்டை உரிக்கும் போது ஒரு 4-5 முட்டை கம்மியான மாதிரி இருந்துச்சே. இது வந்து முட்டை நல்ல முட்டையா இல்லை கோழி முட்டையான்னு செக் பண்ணேன். அப்படியா? 4-5 முட்டை சாப்பிடணுமா என்ன? ஆமாம், ஒரு முட்டை நல்லா இருந்து இன்னொரு முட்டை நல்லா இல்லைன்னா உங்கள் கணக்கு 10-15 முட்டை ஆயிரம் போல இருக்கே சமைச்சு முடிக்கிறது. எல்லாமே நல்ல முட்டையான்னு செக் பண்ணுறதுக்கு சாப்பிட்டு தான் பார்க்கணும். நான் எல்லாத்தையும் சாப்பிட்டு பார்த்தா சமைக்கிறதுக்கு இருக்காதுங்கிறதுனால ஏதோ 4 முட்டையோட நிறுத்திட்டேன். மிளகாய் தூள், கறி மசாலா, அரைச்ச பூண்டு, அரைச்ச இஞ்சி, தூள் உப்பு, மஞ்சள் தூள், கருவேப்பிலையை உருவி எடுத்துக்கலாம். நல்லா இப்படி கிள்ளி போட்டோம்னா ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். மசாலா எல்லாம் போட்டாச்சு. தேங்காய் எண்ணெய் ஊற்றி மசாலாவை நல்லா கலக்கி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். முட்டையை எடுத்து நல்லா இப்படி மசாலா தடவி இந்த மாதிரி எடுத்துக்கணும். இப்போ மிக்ஸ் பண்ணும்போது நம்ம இந்த கீரி வச்ச இடத்துல மசாலா உள்ளே போயிடும். தெரியுதுங்களா? இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம தடவி எடுத்தால் போதும். முட்டை மசாலாவோட இருக்கும்போது அப்படியே சாப்பிடலாம் போல இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது மனமே.
வைங்க, சமைச்சிட்டு கொடுக்குறேன், அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. அப்படியா? இப்போ வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. அங்கே வெள்ளை காக்கா பறக்குது பாருங்க. வாய்ப்பு இல்லை ராஜா, வாய்ப்பு இல்லை. வெள்ளை காக்கா ஹுக்குமா? ஆமாம். முட்டையை மசாலா தடவும் போது அந்த கலர் வேறு மாதிரி இருக்குது. வேக போடும்போது முட்டை ஒரு கலரில் இருந்துச்சு, உரிச்சதுக்கப்புறம் முட்டை ஒரு கலரில், இப்போ மசாலா போட்டிருக்கோம் இல்லையா, இது ஒரு கலரு, சமைச்சதுக்கப்புறம் அப்படியே லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் மாறும், அது ஒரு கலரு, வேறு வேறு கலரில் மாறிடுது. அதில் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு டேஸ்ட்டும் கிடைக்குது. அது வேணா உண்மைதான். அடாடாடா, முட்டை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது. முட்டை தக்க 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 தக்கன்னு மின்னுது மசாலாவில். அவ்வளோதான், நல்லா மசாலா போட்டோம். இந்த முட்டை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே மூடி வைக்கலாம். நாங்கள் வாழைல சூப்பர், மூடுங்க. இதோ தேங்காய் எண்ணெய். முட்டை முட்டை முட்டை, மசாலா முட்டை, கேரளா முட்டை, யாருக்கு வேணும் முட்டை முட்டை? ஒவ்வொரு முட்டையாக பொறுமையாக எடுத்து வைக்கணும், முட்டை உடஞ்சிடக்கூடாது, அதான் ரொம்ப கவனம். முட்டையை பார்த்தீங்கன்னா வரி வரியாக உள்ள மசாலா நல்லா இறங்கிருச்சு. வேக வேக என்ன ஆகும்னா அந்த முட்டை வந்து நம்ம வரி வரியாக கீறி வச்சுருக்கோம்ல, அது அப்படியே பெருசாகிட்டே இருக்கும். இந்த முட்டை வறுக்க வறுக்க மீன் பொரிச்சோம்னா ஒரு மனம் வரும்ல, அந்த மனம் வருது, வாய் ஊறுது, அந்த அளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு பார்த்துருவோம். சூப்பராக நம்மளுக்கு தயாராகிடுச்சு. சம்பல் கான், அம்மா மனமே சூப்பராக இருக்குது. பரான் சாப்பிட்ருவோம். இதுக்கு முழு காம்பினேஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். நம்மளுக்கு இன்றைக்கி பரோட்டா கிடச்சிருக்கு, அது கூட தான் சாப்பிட போகிறோம். சம்பல் கான் ஆரம்பிப்போமா? ஆரம்பிப்போம். பரோட்டா மசாலா முட்டை. இந்த பொரிச்ச மீனில் ஒரு வாசம் வரும் பாருங்க, அது இந்த முட்டையில் இருக்குது. செம்ம. நீங்கள் இப்படி பிச்சு பிச்சு சாப்பிட்ருக்கீங்க, இதெல்லாம் இப்படி மொத்தமாக சாப்பிடணும், பெத்த பீஸாக சாப்பிடணும். 1 2 ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. சம்பவக்கானோட தம்பி ஆகுது. தம்பி மொத்த பீஸாக சாப்பிடக்கூடாது, பெத்த பீஸாக சாப்பிடணும். ஓகே. நார்மலாக முட்டை சமையல் அப்படின்னாவே ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம். இதுவும் அதே மாதிரி தான், ரொம்ப ஈஸியாக சமைச்சிடலாம். நார்மலாக நம்ம முட்டை அவிச்சு சாப்பிட்றதுக்கு, இல்லை ஆம்லேட் ஆஃப் ஆயில் போட்டு சாப்பிட்றதுக்கு, இல்லைனா ஒரு கிரேவி மாதிரி வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எங்கள் வேல்விட்டு யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா யூடியூப் மாதிரி கிடையாது, இன்ஸ்டா ஃபேஸ்புக் இருக்குது, மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோதான், தொடர்ந்து வீடியோ முடிச்சுக்கிறோம். இன்னொரு டிஃப்ரெண்டான வீடியோவில் மீட் பண்ணுறோம். இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். பாய்.